இயேசுவோட ரத்தத்தால போடப்பட்ட முத்திரை இல்லை. இதை நீங்க போலியா தயார் பண்ணியிருக்கீங்க. உங்க சர்டிபிகேட் சரியானதல்ல, போலியானது. நீங்க உள்ள போங்க. ஃபேக்கா? சர்டிபிகேட் மாலிங்க கொண்டாங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை என் தலையான வச்சு எப்படி பேசுறேன்னு பாருங்க. புரட்சி வெடிக்க இங்க. உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் இருக்கிறோம். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேரு எபினேசர். அப்பா பேரு ஆசீர்வாதம். அம்மா பேரு பாக்கியம். வீட்டு எண் 12 650A. இந்த மாதிரி எந்த பேரும் இல்லையே. கன்ஃபார்மா இல்லல்ல? இல்ல. அப்பாடா, இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, எபினேசர் என் பேரு கிடையாது, அது என் பக்கத்து வீட்டுக்காரன் பேரு. அதான் நான் இங்க விளையாட்டாலும் பரவாயில்ல, அவன் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா? அதான் ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன். ஒரே மண்ணை குத்து குடைச்சோம். சரி, இப்போ உங்க பேரு சொல்லுங்க. அது இது போட்டு பார்த்துட்டு அவன் பேர் இல்ல, நான் கன்ஃபார்ம் தானே. இப்போ நம்ம பேர் இருந்தானே இல்லை தானே? கரெக்டா? தலைவரே, ஆளை பார்க்க நல்ல பக்தி பரவசமா இருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவரே. நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருங்க தலைவர். நீங்க ஏன் பின்னாடி போயிட்டு முன்னாடி வாங்க. எனக்கு முன்னாடி வாங்க. நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேரு மோஸ்டே. இது பேரு திணிங்கலாம். உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. சரி. உங்க சர்டிபிகேட் தாங்க. அது சர்டிபிகேட்டு என் மனைவி வீட்டுல இருக்கு. அவ இன்னும் வர மாட்டேக்கா. அவளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். என்ன பண்ண? நீங்க சொல்றது உங்க மனைவியினுடைய சர்டிபிகேட், நாங்க கேட்கறது உங்களுடைய சர்டிபிகேட். அட, எனக்கு வேற தனியா ஒரு சர்டிபிகேட் வேணுமாக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சர்டிபிகேட் போதாதா? என்ன தம்பிங்களாம்? ஆமா, நாங்களாம் ஒரே குடும்பமா தான் இருக்கணும். எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் போதும், உள்ள விடுங்க. அப்படி அனுமதிக்க முடியாது. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் ராஜா. உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கா? ஆமா, இது இருக்கு. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கலாம். இனி உங்களுக்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. எஜமான் உங்களுக்காக காத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம்.